வணக்கம். போரும் பங்கு சந்தையும் அடுத்த அப்டேட்டு. இன்றைக்கி வந்து திருப்பி நிஃப்டி பாசிட்டிவில் வந்தது. நேற்றுக்கு அப்புறம் இன்றைக்கும் பாசிட்டிவ். இன்றைக்கி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவ் வந்துடுது. இன்ஃபேக்ட் மிட் கேப் 1% ஏறித்து. நிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் ஒரு 0.7% ஏறித்து. என்ன காரணம்? எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் விற்றுன்னு தான் இருந்தாங்க. என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கோடி இன்றைக்கி விற்றுருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 5000 கோடி வாங்கியிருக்காங்க. 1-to-1 மேட்ச் தான். அப்போ மார்க்கெட் ஏன் போய் ரைஸ் ஆச்சு? அது பார்க்குறதுக்கு என்ன நம்ம பார்க்கணுன்னா, இந்த பேர்ஸ் எஃப்ஐஐஸில் இன்னமும் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ கேஷில் ஒரு 4000 விற்றுருக்காங்க இல்லையா, பட் ஷார்ட் பொசிஷன்ஸும் பில்ட் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன ஆகிடுது? அவங்க பில்ட் பண்ண ஷார்ட் லெவல் கிராஸ் ஆகிடுது. ஸோ அவங்க ஓடி போய் அந்த ஷார்ட்டை கவர் பண்ணதால மார்க்கெட்டில் பவுன்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட் கவரிங்னால அந்த ரேலி. இப்போ நாளைக்கு திருப்பியும் அந்த 23,600க்கு நிறைய கால்ஸ் எழுதியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ திரும்ப நாளைக்கும் பார்க்கணும் என்னென்னா, அந்த 23,650 தாண்டி எடுத்துனா திருப்பியும் பேர்ஸ் ஷார்ட் கவர் பண்ணி நாளைக்கும் மார்க்கெட் ஏறலாம். பட் அது க்ராஸ் ஆகலை. அதாவது எஃப்ஐஎஸ் செல்லிங் கேஷில் இன்னும் ஏறிட்டு அது க்ராஸ் ஆகலைன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்தால் மார்க்கெட் போயிடலாம். ஸோ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸை பொறுத்த மட்டும் இன்னமும் அவங்க ஓவரால் எமர்ஜிங் மார்க்கெட் சரி இந்தியாவை பற்றி நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஆயிலோட விலை இன்னமும் $102 லெவலில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங்காக 99 லெவலில் இருக்குது. வாரை பற்றியும் எதுவும் சால்வ் ஆகிற மாதிரி எந்த செய்தியும் வரல. வார் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கான்ட்ராக்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸுக்கு ஷார்ட் இன்னமும் எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கே 5200 கோடி ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் ஷார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11:89 வரைக்கும் விழுந்துடுது. ஸோ கிளியர்லி ஒரு எஃப்ஐஐட் அவுட்லுக் வந்து இன்னமும் இந்தியாவை பொறுத்த மட்டும் நெகட்டிவாக தான் இருக்குது. அதை பற்றி சந்தேகம் இல்லை. பட் டிஐஎஸில் வந்து ஒரு மனமாற்றம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த 23,000 லெவல் நிஃப்டி வந்து ஒரு பாட்டம், ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி ஃபீலிங். ஸோ அதனால அவங்க ஸ்ட்ராங்காக வாங்குறாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 72,000 crores விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த மந்த். டிஐஎஸ் 90,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 90,000 கோடி வந்து இன்னும் மாதமே முடியல. ஏன்னு சொல்கிறேன்னா, ஜனவரி மாதமும் ஃபெப்ரவரி மாதம் 40,000 கோடி தான் ஒரு மாதமும் வாங்கினாங்க டிஐஎஸ். ஸோ 2 மாதம் சேர்த்து 78,000 கோடி வாங்கிடல. இந்த மாதம் ஆல்ரெடி 90,000 கோடி வாங்கிட்டாங்க. ஸோ கிளியராக அவங்களோட பையிங் பேட்டர்னில், ஏன்னா மாதம் எவ்வளோ ஃப்ளோஸ் வருது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு 30,000 கோடி எஸ்ஐபி புக் வழியாக வருது. ஓவரால் நெட் ஃப்ளோஸும் பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ 3 மாதத்தில் அவங்களுக்கு 90,000 கோடி தான் வந்திருக்கு. பட் 1,80,000 டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கிளியராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்கள கேஷ் பேலன்ஸை ட்ரா பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எங்கே வாங்குறாங்க? டொமஸ்டிக் ஓரியன்ட் லைக் மெட்டல்ஸு, ஆட்டோ, ரைட், அந்த மாதிரி செக்டர்ஸாக வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஆப்வியஸ்லி ஒரு கவுண்டர் ஆக்டிவ் ஃபோர்ஸாக டிஐஎஸில் ஒரு பணமாற்றம் தெரிகிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு க்ளூ. ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆன மாதிரி டிஐஎஸ் ஃபீல் பண்ணுறதுனால நீங்களும் அதே சமயத்தில் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு ஒரு அவுட்லுக் எடுக்கலாம். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த எஃப்ஐஎஸ் செல்லிங் சொன்னீங்கன்னா இப்போ 72,000 crore. இந்த 72,000 crore வந்து நெட் ஃபிகர். அதாவது அது 20% ஃபிகர். 20% எப்படின்னா, இப்போது 100% டோட்டலாக இன்றைக்கி எஃப்ஐஎஸ் செல்லிங் அண்ட் பாயிங்கிறதுன்னு வச்சுக்கோ. அதில் 40% வாங்குறவங்க, 60% விற்கிறவங்க. ஸோ அந்த 60 - 40 தான் அந்த நெட் நெகட்டிவ் நம்பராக தெரியுது. அது வந்து 20% இல்லையா, 60 - 40. இந்த 20% வந்து 72,000 crores. அந்த 40% வந்து 1,40,000 crores. இந்த மாதமும் இந்த விடுற மார்க்கெட்டில் சில எஃப்ஐஐஸ் 1,40,000 கோடி உள்ள ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ யார் அவங்க வாங்குறது, யார் அதை விற்கிறது? ஏன்னா விற்கிறது எவ்வளோ? 60%. ஸோ இந்த 20% into 3. ஸோ 2 lakh crores விற்றுருக்காங்க. யார் விற்கிறாங்க, யார் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் எஃப்ஐஐஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இல்லை இந்த ஷார்ட் அடித்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை யாருக்காவது நியர் டேர்மில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அதுக்கு அவங்க தான் விற்கிறாங்க. பட் இந்த விரர் மார்க்கெட்லையும் லாங் டேர்ம் எஃப்ஐஎஸ், பென்ஷன் ஃபண்ட், இன்சூரன்ஸ் ஃபண்ட் இவெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு ரைட் த்ரூ திஸ் பீரியட் ஒரு செட் ஆஃப் எஃப்ஐஎஸ் லாங் டேர்மாக யோசிக்கிறீங்க, 10 years 15 years யோசிக்கிறீங்க, வாங்கிட்டு இருக்காங்க விடுற மார்க்கெட்லேயும். அண்ட் டிஐஎஸும் இப்போது ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்ட்ராங்காக இப்போ பயங்கர இந்த மாதம் ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் க்ளூ தட் மார்க்கெட் ஒரு மாதிரி நியர் த பாட்டம். சரி 23க்கு கீழே போகாதுன்னு சொல்ல முடியாது, போகலாம். பட் டிஐஎஸ் ஃபீல் பண்ணுறாங்க இந்த லெவலில் எனக்கு ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ஜட்ஜ் பண்ணி வாங்குகிற நிலைமை வந்துடுதுன்னு சொல்லிட்டு போட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 5,000 கோடி பிளாக் டீல் நடந்திருக்கு. அது இந்த
எனர்ஜி செக்டரில், ஃபினான்ஷியல் செக்டரில், கன்சம்ஷன் செக்டரில் எல்லாம் சேர்ந்து நடந்துட்டு எல்லாத்தையும் லேப்பப் பண்ணிட்டாங்க டிஐஎஸ். ஸோ அந்த விஷயத்தில் நீங்களும் வந்து அதே மாதிரி உங்கள் அவுட்லுக்கில், உங்கள் லாங் டேர்ம் அவுட்லுக்கு மொத்த தொகையாக போட்டால் இன்னமும் வாலிட்டிலிட்டி இருக்கும். வார் ஒன்றும் போர் முடிகிற மாதிரி தெரியல. வாலிட்டிலிட்டி இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இங்கெல்லாம் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகிடுதுன்னு நினைக்கிறதுனால நீங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி நான் ஏற்கனவே சொன்னது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தொகையில் லம்பாக எல்லாம் போடாமல் ஸ்டாகர் பண்ணி போட்டுனே வந்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பாட்டம் லெவலில் இந்த 1% பர் டே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இப்போ 1.5%, 2% கூட ஏற்றலாம். ஏன்னா ஒரு நியர் த பாட்டம்னா அதிகமாக நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதுதான் என்னோடய அட்வைஸு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.